வியூவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லி நீங்கள் கனவில் எதிர்பாராத சில செய்திகள்லாம் இதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொலியிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, இந்த நேரத்தில் மனித அவலங்களோட உச்சம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை தோழர்களே. இந்தியாவிலிருந்து குறிப்பாக ரஷ்யாவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீட் என்கின்ற ஒரு பேரரக்கன் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு, மருத்துவ படிப்பு கேள்விக்கு குறியாகிவிட்ட பிறகு, எல்லோரும் ஓரளவுக்கு காசு கடன் வாங்கக்கூடிய தகுதி உடையவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில், ரஷ்ய நாட்டில், உஸ்பெகிஸ்தான் நாட்டில், வெளிநாடுகளில் கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க. அப்படி படித்து விட்டு இங்கே வரவர்களுக்கும் ஒரு பெரிய கொடூரம் நடக்குது. இப்படி தன் மகனை மருத்துவராக, டாக்டராக பார்க்க எண்ணி விரும்பிய பெற்றோர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு அனுப்புகிற அந்த கிஷோர் சரவணன் என்கின்ற மாணவனை வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு போய் இராணுவ பயிற்சிக்கு கட்டாயப்படுத்தி போரில் ஈடுபடுத்துகிறார்கள் தான் முக்கியமான செய்தி. இப்படியெல்லாம் நடக்குமா? பணக்கார நாடுகளில் இராணுவ வீரராக இருப்பவர்கள் அனைவருமே ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு சில விஷயங்கள், நாடுகள் தெரியும். நான் பெயர்களை நான் சொல்ல விரும்பவில்லை, அதுகளை பேசுவதற்கு விரும்பலை. ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை மட்டும் சொல்கிறேன். நான் மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலாளர் திருமிகு துரை வைகோ அவர்கள் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவினை கொடுத்திருக்கிறார். அது இந்தியாவின் 15 கட்சிகளோட 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கையொப்பமிட்டிருக்கிறாங்க. இங்கே திமுக உள்ளிட்ட, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட, பிஜேபி உள்ளிட்ட, காங்கிரஸ் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. 15 கட்சிகள் கையெழுத்து போட்டிருக்கு. இதில் 126 இருந்து கணக்குப்படி ஏகப்பட்ட மாணவர்களை, அவர்கள் மருத்துவ படிப்புக்கு போனவங்களை உக்ரைன் போருக்கு பயன்படுத்துகிறாங்கங்கிறது அதிகாரப்பூர்வமாக ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறார். உங்களுக்கு பழைய சம்பவம் ஒன்று நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நாயக்கர் வம்சம் இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, மதுரைக்கு நடந்த போரில் தான் அங்கே கொண்டு போய் விஜயநகர பேரரசிலிருந்து ஆளை கூட்டு வந்தாங்க. இங்கே வந்து அண்ணன் தம்பி சண்டைகளில் தான். நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சொந்த நாட்டுக்காரெல்லாம் இருக்க மாட்டான். பணக்கார நாடுகளில் எல்லாமே வாடகைக்கு, சம்பளத்துக்கு தான் ஆளை வச்சுருப்பாங்க, ட்ரைனிங் கொடுத்து. ஏன் இன்றைக்கி இந்தியாவில் எடுத்துக்கோங்க, குஜராத்தில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க, இல்லைன்னா அந்த 3% குறிப்பு இராணுவத்தில் எவனும் துப்பாக்கி தூக்கிக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு சண்டைக்கெல்லாம் எவனும் போக மாட்டான். அன்றாடங்காட்சிகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவங்க தான் இராணுவத்தில் உயிரை படையும் வைத்து நிற்பாங்க. மற்ற யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான கருத்து. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஆனால் பீகாரில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா, இராணுவத்துக்கே வந்து ரொட்டேஷன் முறையில் நான் வந்து 4 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்டு பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு நடக்கும்போது பீகார் மாநிலமே தீப்பிடிச்சி எரிஞ்சதை பார்த்தோம் இல்லையா, அப்படித்தான் இருக்கிறது. இப்போ இதோட கேவலம் என்னென்னா, 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ரஷ்யாவில் அங்கே இருக்கக்கூடிய சொந்த நாட்டைச் சேர்ந்தவர் எவரும் போர்க்களத்திற்கு வராத காரணத்தினால் வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய ஆளுகளை கூட்டு போகிறாங்க. இதை நான் இன்னொரு செய்தியும் நான் சொல்கிறேன், அதிகாரப்பூர்வ செய்தி, பத்திரிகை செய்தியைத்தான் நான் சொல்கிறேன். நான் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடக்கு இல்லையா, அது இஸ்ரேல் இராணுவத்திற்கு இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்ரேல் போர்க்களத்தில் இந்தியாவை சேர்ந்தவர் மரணித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் இந்திய பத்திரிகைகளில் வெளியே வந்திருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ படிக்க போன ஒருத்தனை கொண்டு போய் வலுக்கட்டாயமாக பயிற்சி கொடுத்து போருக்கு அனுப்புனா அந்த மாணவனோட நிலை என்ன ஆகும்? அடிப்படையில் தான் போருக்காக தயாராகவில்லை, இந்த படிப்புக்காக போனவன், அவனை கொண்டு போய் வலுக்கட்டாயமாக போரில் தயாரிக்கன்னு சொல்லி போர்க்கள முனையிலிருந்து அந்த மாணவன் கண்ணீர் சிந்து அனுப்பிய செய்தியை எடுத்துக்கொண்டு மறுமலர்ச்சி திமுகவின்ற தலைமையகமான தாயகத்தில் வந்து நேற்று முந்தா நாள் பேட்டி கொடுக்குறாங்க. 2ஆம் தேதி பேட்டி கொடுக்குறாங்க, 3ஆம் தேதி பேட்டி கொடுத்து அந்தளவுக்கு பேசுகிறாங்க. கண்ணீர் விட்டு அழுகிறார் பத்திரிகை மத்தியில், என் மாணவனை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி. ஆனால் இதே செய்தியை நாடாளுமன்றத்திலும் நான் கெஞ்சி கேட்கிறேன் என்று இதே துரை வைகோ அவர்கள் வந்து பேசினாப்புல. அந்த மாணவர்களை மீட்டெடுங்கள், கல்விக்காக சென்ற மாணவர்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியாவிற்கு திருப்பி கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வீடுகளில் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா 1 பையன் 2 பையங்க தான் இருப்பாங்க, குழந்தைங்க தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே ஆள் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே.
குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவக் கல்லூரி படிப்பதற்காக போகிறவங்க வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அவர்களை எப்படி மீட்டெடுப்பது என்ற செய்தி இருக்கு இல்லையா? இது வினோதமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது தோழர்களே. அதற்காக ஒரு மாபெரும் போராட்டமாக, ஒரு எழுச்சி இயக்கமாக தமிழ்நாட்டிலே அதை முன்னெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கி பேட்டியாகவும் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. இந்த செய்தியை மாணவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கு முன்னால் ஒரு கணம் நன்றாக யோசித்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் எக்ஸ்டர்னல் பாலிசி என்ன இருக்குது, அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோம். ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து ஒரு ப்ரைவேட் இராணுவமும் இயங்குகிற செய்திகளும் நிறையா பேருக்கு தெரியாது. இராணுவம்னா இங்கே தேசபக்தி, பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு இருக்குல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி சிஆர்பிஎஃப் ஒரு தோழர் வந்து எல்லையில் இருந்துக்கிட்டு அழுதுகிற காட்சியை பார்க்குறோம். நம்ம ஏகப்பட்ட காட்சி, ஏகப்பட்ட சில செய்திகளை நம்ம பேச முடியாது, வரைமுறைக்கு உட்பட்டது, எல்லையை தாண்டி நம்ம பேச முடியாது. ஆனால் இந்த மாதிரி செய்திகள் வரும்போது இதை நாம் பேசாமலும் இருக்க முடியாது தோழர்களே. இதை கேட்கின்ற, இதை பார்க்கின்ற தோழர்கள் யாருக்காவது தன் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் பகுத்து ஆய்ந்து வெளிநாடுகளுக்கு படிக்க வைக்க அனுப்புங்கள். அதுதான் ரொம்ப பாதுகாப்பானது. இந்த செய்தி மிக மிக முக்கியமானது தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.